Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி நிறைய பேசணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய விஷயம்லாம் பார்த்துட்டு வந்து அப்படி ஒரு படம் தான் நம்ம கூட டீம் இணைஞ்சிருக்காங்க. லைன்மேன் ரெண்டு பேரும் எனக்கு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நிறைய கேள்வி கேட்கணும். இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய படமா இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, படத்தோட ஒன்லைனும் சரி, உதய் பிரதர் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சவுத் தமிழ்நாட்டுல இருந்து வந்து இன்னைக்கு இப்படி ஒரு படம் பண்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நான் சவுத்ல இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் சினிமால போராடணும் தாண்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நீங்க வந்திருக்கீங்க, பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். சார்லி சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். படம் எனக்கு படத்துல ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம் நிறைய விஷயம் இருக்கு சார். படத்தோட ஒன்லைன், உதய் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒன்லைன் சொல்லும் போது என்ன யோசி? நான் எப்பொழுதுமே எனக்கு வேலைக்கு கூப்பிடுற இயக்குனர்கள்ட்ட, சார் சப்ஜெக்ட் சொல்றேன் சார் அப்படிம்பாங்க. வேண்டாம், ஒரு ஒன்லைன் கேளுங்களேன் சார். வேண்டாம். இல்லை சார், இது பிரமாதம், ஒரு உங்களை மையப்படுத்தி நான் பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப தேங்க்ஸு. நான் உங்கள் படத்தில் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் கேட்பேன். டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்தது. ஒரு அப்பா சுப்பையான ஒருத்தர், நிறைய கனவுகளோடு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய பையன் எப்பெல்லாம் நம்பிக்கையிலேருந்து இறங்குறானோ அப்பெல்லாம் நம்பிக்கையை விதைத்து கடத்துறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடித்தது. கண்டிப்பா சவுத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லாமே உப்பளம் அந்த சைட்ல வந்து தூத்துக்குடியில ஃபுல்லா எடுத்த படம். நிறைய ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கும் எனக்கு தெரிஞ்சு படத்துல. உங்களோட ஒர்க்குமே எப்படி பண்ணாரு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுருவேன். சார்லி சார் எப்படி பண்ணாரு? சார் எப்படி பண்ணாருன்னா, சார் வந்து சீனியர் பெரிய ஆர்டிஸ்டே. நம்ம குழந்தையா இருக்கும் போது, நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி சார் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணாருங்கிறதுலாம் விட சார் சீனியர். அதனால நம்ம அந்த கேள்விக்கெல்லாம் வந்து சார் இல்ல, சார் தெரியும் எல்லாத்துக்கும். கண்டிப்பா எதை கொடுத்தோம். கண்டிப்பா சார். சார் இப்போ நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஆரம்ப கட்ட படம், பெரிய பெரிய லீட் ஹீரோஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் படம் பண்ணிட்டு இன்னைக்கு உதயகுமார் ஒரு டெபியூ டைரக்டரா தமிழ் சினிமாக்கு அறிமுகம் ஆகிறாரு. எந்த நம்பிக்கையோட சார், நான் முதல் படம் பண்ற இயக்குனர்கள் இருக்காங்கல்ல சார், நான் வந்து இட் ஸ்டார்டட் மை வெரி early கேரியர். என்னுடைய 3வது படம் பூவிலங்கு. அது அமீர்ஜான் சாருக்கு முதல் படம். அதுல ஆரம்பிச்சு இப்போ எனக்கு லேட்டஸ்ட் ஃபில்ம் வந்து உதயகுமார் சாருடைய லைன்மேன். அது உதயகுமார் சாருக்கு முதல் படம். ஒரு படைப்பாளியுடைய முதல் படத்துல இடம்பெறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் ஒரு நடிகனுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை தாண்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் சார். உங்களோட ஒப்பீனியன்ல அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்ட். ரிலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா அது ஒரு பெரிய ஜீவ மரண போராட்டம் அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கெல்லாம் நடந்தது. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளுடைய உழைப்பு, ஃபண்ட் இல்லை, பணம் இல்லாததுனால உதவிப்பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள். அப்போ பணத்தை விட பெருசு நட்பும் அன்பும் காப்பாற்றும் ஒரு டீமை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே இவர் தான். சரவணன் ஒரு கோ ப்ரொடியூசர் வந்து ஹெல்ப் பண்ணாரு, இவருடைய நண்பர். நீங்கள் படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, வி ஹவ் டு கம்ப்ளீட் இன் சச் அ வே அப்படின்னு சூரிய நாராயணன் ஒரு ப்ரொடியூசர் தான் இதை எடுத்துக்கிட்டு போய் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து செய்திகள் என்னன்னா, இதோடைய வரவேற்பு இன்னைக்கு வந்து ரொம்ப சொல்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தேட்டரிக்கெல்லாம் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் கோயிங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு LINEMAN அப்படிங்கிறதா லைன்மேன். இப்போ இதோடைய வரவேற்பை பார்த்தா LIONMAN அப்படிங்கிற லெவல்ல போய்கிட்டு லயன் மேடம் ஆகிடுச்சு. பிரமாதம் சார். சார் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை நம்ம ஒரு வகையில நம்ம அதை ப்ரமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் இருக்கும். தமிழ் சினிமால போற நடிகர்கள் இருக்கட்டும் சரி, இயக்குநர்கள் எல்லார்கிட்டையும் இருக்கும். ஒரு வகையில அது ஒரு பக்கம் நெகட்டிவா போறது வந்து சினிமா இயக்குனரா இருக்கட்டும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, ஒரு பெரிய மனவேதனைகள் எல்லாம் உண்டாயிருக்கு. சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு சார். நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சார்?
மக்கள் எல்லாரும் இந்த திரைப்படத்தை பற்றி பேசணும். இந்த படம் அதற்கு ஒர்த்தா இருக்கணும். எப்போதுமே ஒரு விஷயம் நான் இப்போ ஆதன் நேயர்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியா பகிர்ந்து கொள்றது என்னன்னா, பொய்யை ப்ரமோட் பண்ண முடியாது, கரெக்ட். போலியை ப்ரமோட் பண்ண முடியாது, இல்லாத ஒன்றை பிரமாதமா இருக்கு அப்படின்னு ப்ரமோட் பண்ண முடியாது. இந்த மூணும் மறைச்சிட்டு ஒரு பொய்ய சூப்பர் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல விஷயத்த வசைபாடி தப்பான விமர்சனங்களால் வீழ்த்தவும் முடியாது. அந்த படைப்பு தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிடும். இந்த ஊடகங்கள், நண்பர்களுடைய பரிமாற்றங்கள், அது எல்லாமே இப்போ அட்வான்ஸ்டா இருக்கு. எனக்கு இன்னைக்கு காலையில என்ன சுபையா எப்படி இருக்கீங்க அப்படின்னு காலைல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுனாரு. நான் நேற்று வரைக்கும் சார்லின்ட்டு இன்னைக்கு சுபையான்றீங்க, காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னா, இல்லப்பா சுபையாங்கிற பாத்திரம் அவ்வளவு பிரமாமா இருக்கு, உங்க அப்பா ரோல் லைன்மேன் படத்துல எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஃபேமிலியோட பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம், எங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கேட்கறதுக்கு உற்சாகமா இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன். பாராட்டு புகழ்ந்து சொல்லுவதல்ல ப்ரமோஷன், பாராட்டி பேசுவதும் ப்ரமோஷன் இல்லையா? அது சரியான விமர்சனங்களா சார்? ஃபர்ஸ்ட் 2 ரீல் கொஞ்சம் லேகா இருக்கு சார். ஏன்னா இதோடைய பேஸ் ஆஃப் நான் உதய்ட் ஐ வாஸ் டிஸ்கசிங் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இதே, அதாவது எடுக்கும் பொழுது ஸ்லோ பேஸ்ல தான் இருக்கும், அப்பதான் அந்த வாழ்வுக்குள் உங்களை செட் பண்ணும். இது யூஸ்வலா எல்லா சினிமா மாதிரி திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் கிடையாது. இது லைஃப அப்படி வேற மாதிரி கொண்டு ரொம்ப பிரமாதமா போர்ட்ரே பண்ற ஒரு ரோல். ரியல் சேலஞ்ச் ஃபார் அ பெர்ஃபார்மர் டு பெர்ஃபார்ம். அந்த மாதிரி எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். கண்டிப்பா உதய் பிரதர், இப்போ படங்கள் எல்லா படங்களும் தமிழ் சினிமாவை பார்த்துட்டு வரோம். இந்த படம் ரொம்ப முக்கியமான படமா இருக்குது. இந்த ஸ்டோரி ஒன்லைன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இது பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி. உண்மையான ஒரு உண்மை கதை தான் இது ஒரு உண்மை கதை தான். இது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பக்கத்துல செந்தில் ஒரிஜினல் ஒருத்தர் இருக்காரு, ரியலாவே ஒருத்தர் இருக்காரு. அவரோட கண்டுபிடிப்பு தான் இந்த ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட். இது நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல நான் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்பு பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் கைது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பார்த்தேன். சரி, பார்த்தக்கப்ப இவர் தேடி போவோமே அப்படின்னு சொல்லி தேடி போய் அவரை மீட் பண்ணா அவர் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிக்கல, நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட பேசினோம். அப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அப்போ அவர் அவரோட கண்டுபிடிப்புக்கான அங்கீகாரத்துக்காக அவர் நிறைய ட்ரை பண்ணி கடைசியில ஒரு வெக்ஸ் ஆகி போய் ஒரு டைம்ல அவரோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கொண்டு தலைமைச் செயலகம் முன்னாடி கொண்டு போட்டாரு. இதுதான் நியூஸ்ல வந்துச்சு சார். பார்த்து அவரு அதனால அதுல இருந்து இந்த பேஸ் சார். இப்போ விமர்சனங்கள் எல்லா பக்கமும் வருது. நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் கண்டிப்பா தேவைன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. நிறைய இடத்துல நெகட்டிவான விமர்சனம் வருது. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஒரு படம் ஆடியன்ஸ் பாக்குறாங்கன்னா அது ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது நெகட்டிவா இருந்துச்சா, இது நெகட்டிவா இருக்குன்றத உடனே மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கு. சமீப காலமா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி உருவாயிருச்சுன்னு எல்லாரோட சமீபமான கருத்துக்கள் நிறைய இருக்குங்க சார். இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இதுதான் விடை சொன்னேன். அவங்க நெகட்டிவாக சொன்னாலும் பாசிட்டிவாக சொன்னாலும் எதை சொல்றாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஓகே, அவங்க எதை சொல்றாங்க, நல்ல விஷயத்தை நெகட்டிவா சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மோசமான விஷயத்தை சூப்பரா இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா சொன்னா அதையும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் எது சரி என்பது. நீங்க எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, அதான் நான் முதல்ல சொன்னேன், பொய்யை ப்ரமோட் பண்ண முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. கண்டிப்பா சார். படத்துல இன்னொரு விஷயம், மனுஷனா பிறந்த எல்லாருமே சிஎம்மா இருக்கிறவங்க கண்டிப்பா சிஎம் போய் ஒரு நாள் பாக்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, பாக்கணும்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்துச்சு. இது நிஜ வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது எல்லார் லைஃப்லயும் ஒரு பக்கம் ஒரு ஏக்கங்கள் இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும், கண்டிப்பா இதை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் இருக்கும். இந்த ஒரு ஒன்லைன் எப்படி பாக்குறீங்க? இது இருக்கு நம்மளுடைய பாட புத்தகத்தில். நம்ம இதுலயே எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தோம். நம்ம சிஎம்ல நம்ம பிரதமரை கூட நம்மள ஒரு சிட்டிசனா போய் பார்க்க முடியும். நமக்கு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது நம்ம ஃபாலோ பண்ணா அவங்கள போய் மீட் பண்ண முடியும். விஷயம் இருக்கு. அது தெரிஞ்சுக்கினா அப்போ இந்த கேரக்டரும் ஒரு ரியல் கேரக்டரும் அதே மாதிரி சேம் அவர் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணியிருக்காரு.
அப்புறம் அப்துல் கலாம் அவர் அந்த டைம்ல வந்து அப்துல் கலாம் ஐயா கூட லெட்டர் எழுதியிருக்காரு, அவரோட டயக்ராம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, அதோட இதெல்லாம் வச்சிருக்காரு அவர். இல்ல படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு விஷயம் லேண்ட் பண்ணிருப்போம்ல, இந்த படம் பண்ணும்போதும் இருக்கும் சரி, படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்புட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் தோணுன விஷயம்னா என்ன? எனக்கு வந்து படம் பார்த்ததுக்கு பிறகு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதும், படத்துடைய கதையை எனக்கு உதய் சார் சொல்லும் பொழுதும், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதும் ஒரே ஒன்றுதான் அழுத்தமாகப்பட்டது. சரி, கனவுகள் எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தந்தை தன் கனவுகளை தன் மகனுக்கு கடத்துகிறார். மகன் தடுமாறுகின்ற நேரத்தில் எல்லாம் தந்தை நம்பிக்கையை விதைக்கிறான். ஸோ இந்த படம் பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய படம் அப்படின்னு எனக்கு அழுத்தமா பட்டது. அது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் படுகிறது. கண்டிப்பா சார். சார், சவுத் சைடு போயிட்டு நிறைய விஷயம் பாத்தீங்க. படத்துல உங்களோட அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும் சரி, பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் சரி, அந்த ஊர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்க. நிறைய அந்த ஊர் மக்கள்ல போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? அது யூஸ்வலா எப்படின்னா, நம்ம விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி, தூத்துக்குடி, நாகர்கோவில் வரைக்கும் அந்த இதெல்லாம் போகும்பொழுது அதெல்லாம் நாங்கள் புழங்கின ஏரியாக்கள். மதுரையிலிருந்து ஆரம்பிச்சு அப் டு தென் பகுதிகள் எல்லாமே. அது ஒரு அந்யோன்யம் இருக்கும். நம்ம படிக்கிற காலங்களில் சைக்கிள்லே இங்கே போகிறது, அப்புறம் ஆதித்தனார் காலேஜுக்கெல்லாம் நாங்கள் பேச்சு போட்டிக்காக போகிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சென்ட் சேவியர்ஸில் போய் நடிப்பு போட்டியில் போய் கலந்துக்கிறது பாளையங்கோட்டையில். ஸோ இது அந்த பகுதியில் ஏற்கனவே மாணவ பருவத்திலே நான் இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தினால இட் இஸ் ஈஸி டு மிக்ஸ் வித் தோஸ் பீப்புள். சார், இதில் ஏன் அளத்துக்கு போனியா அப்படின்னு ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அளம் என்பது என்னன்னே பாதி பேருக்கு தெரியாது. உப்பளத்தை தான் அளம் அப்படிங்கிறாங்க. அளம் என்பது உப்பள தொழிலாளர்களுடைய களம். அதுதான் அவங்க பிழைக்கக்கூடிய நிலம். அதுல ஒருத்தன் ஒரு ஈபி தொழிலாளி, அவனுடைய ஸ்ட்ரகிள். என் பையன் நிறைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பெல்லாம் வச்சிருக்கிறான், அவன் நிச்சயமா ஒரு நாள் நல்லா வருவாயா அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு தகப்பன் கேரக்டர் எனக்கு. ஸோ இந்த ரோல் கொடுத்ததுக்காக நான் டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்க நிறைய விஷயம் சார்லி சார் கிட்ட நிறைய பேசியிருப்பீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஏங்கிட்டு இருப்பீங்க. படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏதாவது ஒரு விஷயம் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? நன்றி தான் சொல்லணும் சார். கண்டிப்பா சார். படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஆகல, நல்லபடியா போயிட்டு இருக்கு. மக்கள் இன்னும் இந்த படத்தை பாக்குறதுக்கு உங்க சார்பா ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்கு தாராளமா சொல்லணும்னா என்னோட. நம்ம நாட்டு நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. புது புது கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கு. புது அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் தான் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இது மூலியமா அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் கிடைக்கணும், அவங்களுக்கு கண்டுபிடிப்பு வெளியே வரணும், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய ரோல் வந்து ரொம்ப சேலஞ்சு டு பெர்ஃபார்ம் இந்த படத்துல. ரொம்ப அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்து செய்த ரோல் இது. ரொம்ப பிரமாதமா மக்கள் வரவேற்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன் இந்த படத்தை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு கருத்து தான். இந்த படத்துல ஒரு சீன் வரும். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ என்னுடைய கண்டுபிடிப்புகளுடைய ஃபைல்லாம் வந்து கலெக்டருடைய டேபிளுக்கு போயிடுச்சு, கலெக்டரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பையன் வேதனையில வருவார். இப்ப நான் சொல்லுவேன், கலெக்டர் டேபிளுக்கு போற வரைக்கும் இருந்தது ஓ முயற்சி தானே. கலெக்டர் மாத்தினான இன்னொரு கலெக்டர் வந்து பாக்குறது அதுவும் உன்னுடைய முயற்சியில தானே இருக்க போகுது. ஸோ மனம் தளரவே தளராத, உறுதியா உண்மையான உழைப்பு ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கையை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுவான். அதுதான் மொத்த படமும் மக்களுக்கு சொல்றது. ஸோ அந்த விஷயம் எனக்கு அதுக்காக நம்பிக்கையை விதைக்கின்ற நல்ல படமாக லயன்மேன் இருக்கிறதுனால அவசியம் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா சார். லயன்மேன் படம் மாகால ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா மக்கள் இந்த படத்தை பார்த்து இன்னும் இந்த படம் மேலும் வெற்றி அடையிறதுக்கு என்னோட சார்பா, ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்க நேரம் ஒதுக்குனதுக்காக ரொம்ப நன்றி சார். ஆதன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும்.